சேலத்தில் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ஆர்.டி. ரமேஷ் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மவநெய்வேலி முதல் சிராஸில் தமது குடும்பத்தினருடன் வசித்து வந்த ஆடிட்டர் ரமேஷுக்கு இரவு மர்ம தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கிராஸில் உள்ள தமது கட்சியின் அலுவலகத்திற்கு அவர் மீண்டும் சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்த மர்ம கும்பல் ஒன்று பயங்கர ஆயுதங்களால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த ரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் திரண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த 4 பேருந்துகளின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் சேலத்திலிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூருக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. தொடர்ந்து சேலத்தில் பதற்றம் நிலவுவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து சேலம் மற்றும் திருப்பூரில் இன்று முழு கொடையடைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சேலம் ஆடிட்டர் திரு வி ரமேஷ்ஜி அவர்களின் படுகொலையை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்தி படுபாதக செயலை கண்டித்தும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் திருப்பூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சனிக்கிழமை 20/7/2013 அன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பை நடத்துவது என்று திருப்பூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் அந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும், சட்ட ஒழுங்கை தமிழக முதல்வர் காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கி வருகிறது. சமீபத்தில் இந்து முன்னணி மாநில செயலாளர் வெள்ளையப்பன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் ஏற்பட்ட சுழற்சி